திருப்பத்தூரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூரில் இன்று திமுகவின் வடக்கு மண்டல முகவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இதனையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டுக்கு முதல்வர் சரியாக 5 மணிக்கு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முதல்வர் சாலை வலம் மேற்கொண்டு திமுக தொண்டர்களை நோக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தும் காட்சிகளை பார்க்கிறோம். சாலையின் இருமருங்கிலும் திமுக தொண்டர்கள் முதல்வரை உற்சாகமாக வரவேற்கும் காட்சிகளை பார்க்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் திமுக வடக்கு மண்டல மாவட்ட வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாநாடு நடைபெறும் இடத்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி முதல்வர் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். சாலையின் மருங்கில் நின்று தொண்டர்கள் முதல்வரை உற்சாகமாக வரவேற்கிறார்கள். சற்று நேரத்தில் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முழுவீச்சில் திமுக தொண்டர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மண்டல வாரியாக பயிற்சி மாநாடுகளை திமுக நடத்துகிறது. அந்த வகையில் வடக்கு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுகவின் வடக்கு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதல்வர் வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்டு பெறலாம். பழனிவேல், வணக்கம். வடக்கு மண்டலத்திற்கு திமுகவின் வியூகம் என்ன? கூடுதல் விவரம். வேலூர் வடக்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்களான மாநாடு தற்பொழுது துவங்கி இருக்கிறது. திருப்பத்தூரில் முகாமிட்டிருந்த தமிழக முதலமைச்சர் தற்போது மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரக்கூடிய படக்காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்று காலை ரயில் மூலியமாக அவர் ஜோலார்பேட்டை வந்தடைந்தார். அங்கிருந்து ஓய்வெடுத்த பிறகு தற்பொழுது மாநாட்டு திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோம். வழிநெடுகிலும் ஜோலார்பேட்டை மற்றும் மாநாட்டு திடலுக்கு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் அவர் பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது. இந்த பயண தூரத்தில் முழுவதுமே வழிநெடுகிலுமே முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிற காட்சிகளை பார்க்கிறோம். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், பரதநாட்டியங்கள் உட்பட விசேஷ சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த மாநாடுன்னு பாத்தீங்கன்னா 8 மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 8 மாவட்டங்களில் உள்ள 47 சட்டப்பேரவை தொகுதிகளில் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம்
வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சியும் ஊக்கமளிக்கக்கூடிய மாநாடாகும். இந்த வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு தான் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது குறிப்பாக இந்த 8 மாவட்டங்களிலிருந்து வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவருமே இங்கு திறந்திருக்கிறார்கள். விழா மேடை முழுவதுமே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் வருகை தந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கான வரவேற்பு உற்சாகமாக திமுகவினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பழனிவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.